அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்திய தேசிய இயக்கம் பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் இந்திய தேசிய இயக்கத்தில் தேசிய மறுமலர்ச்சி. சரியா? இன்றைக்கி ராஜாராம் மோகன் ராயை பற்றி பார்க்கலாம். ராஜாராம் மோகன் ராய், ஓகேவா, நவீன விடிவெள்ளி அப்படின்னு நம்ம ராஜாராம் மோகன் ராயை தான் சொல்கிறோம். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை. ஓகேவா? இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யாருன்னா நம்ம ராஜாராம் மோகன் ராய் தான். ஓகேவா? 1772 பிறந்து 1833 வரைக்கும் வாழ்ந்திருக்கார். நம்ம ராஜாராம் மோகன் ராயோட பிறந்த வருஷமும் இறந்த வருஷமும் சொல்லப்போனால் முக்கியமான வருடங்கள் தான். சரியா? 1772 தான் வாரணாசி வங்காள கவர்னராக வந்திருப்பார். சரியா? இங்கே எல்லாருக்குமே தெரியும், ஹிஸ்டரியில் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? 1833 ஒரு முக்கியமான வருஷம்தான். வரலாறு ரீதியாகவும் சரி, நம்ம பாலிட்டிலையும் கூட படிச்சிருக்கோம். சரியா? வங்காள கவர்னர்னு அழைக்கப்பட்டவங்க, ஓகேவா, இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு அந்த ஆக்டில் தான் மாற்றிருக்கும். ஐரோப்பியர்கள் சொத்து வாங்க அனுமதித்த சட்டமும் இந்திய அரசு சட்டம் 1833 தான். சரியா? ஜஸ்ட் ஒரு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அடுத்து போயிடலாமா? புதிய யுகத்தின் ஹெரால்ட் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்கலாம். ஓகேவா? நம்ம ராஜாராம் மோகன் ராய் தான். ஓகேவா? புதிய யுகத்தின் ஹெரால்ட். சரியா? இவரை ராஜா என்று அழைத்தவர் யாருன்னு ஒரு கேள்வி வரும். யார் அழைத்தா? 2ஆம் அக்பர் தான் ராஜாராம் மோகன் ராயை ராஜா என்று அழைத்தவர். சரியா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சது பிரம்மஞான சபை தான், பிரம்ம சமாஜம் தான். ஓகேவா? ராஜாராம் மோகன் ராய் பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சது பிரம்ம சமாஜம் தான். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஆத்மீய சபைன்னு சொல்லிட்டு நண்பர்களுடன் ஒரு கூட்டமைப்பை யார் செஞ்சுருக்கா, உருவாக்கியிருக்கா? நம்ம ராஜாராம் மோகன் ராய் உருவாக்கியிருக்கார். சரியா? ஆத்மீய சபை 1814 அல்லது 15, ஓகேவா, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பட் ஆப்ஷனில் எது இருக்குன்னு பார்த்து போட்டுக்கோங்க. சரியா? ஆத்மீய சபைன்ற நண்பர்களுடைய கூட்டமைப்பாக 1814 அல்லது 15 தொடங்கியிருக்கார். சரியா? அதுக்கப்புறம் தான் ஆகஸ்ட் 20 1828ஆம் ஆண்டு பிரம்ம சமாஜத்தை நிறுவுறார். சரியா? பிரம்ம சமாஜத்தை எப்போ நிறுவுறாருன்றது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? ஆகஸ்ட் 20 1828 பிரம்ம சமாஜத்தை நிறுவுறார். ஓகேவா? பிரம்ம சமாஜத்தை எதிர்த்து நிறுவப்பட்ட அமைப்பு எதுன்னு கேட்கலாம். சரியா? பிரம்ம சமாஜம் ஒரு முக்கியமான அமைப்பு, அதற்கு எதிராக ஒரு அமைப்பு நிறுவப்பட்டிருக்கு. ஓகேவா? அதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது. பிரம்ம சமாஜத்துக்கு எதிராக நிறுவப்பட்ட அமைப்பு எதுன்னு கேட்டால் தர்ம சபை. சரியா? இந்த தர்ம சபையை நிறுவனது யாருன்னு கேட்டால் ராதாகாந்த் தேவ் அப்படின்னு ஒருத்தர் தான் தர்ம சபையை நிரூபிருக்காரு. ஏன் நிறுவுறாரு? பிரம்ம சமாஜத்துக்கு எதிராக நிறுவியிருக்கார். சரியா? ஸோ பிரம்ம சமாஜத்துக்கு எதிராக ஒரு சபை நிறுவப்பட்டிருக்கு, அது தர்ம சபை. சரியா? அதை உருவாக்குனது யாருன்னு கேட்டால் ராதாகாந்த் தேவ். சரியா? இந்த ராதாகாந்த் தேவ் ராஜாராம் மோகன் ராய் ஒரு விஷயத்தில் ஒத்து போகிறார். எதுக்குன்னா சதி எதிர்க்கிறதுல இந்த ராஜாராமுடைய கருத்துக்களோட ராதாகாந்த் தேவும் ஒத்துக்கிறார். சரியா? இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் சதியை ராஜாராம் மோகன் ராய் எதிர்த்தாரணும், ராதாகாந்த் தேவ் ஆதரிச்சாரணும், 2 கூற்று இருந்தது. சரியா? எதிராக நிறுவப்பட்ட அமைப்புன்றதால அப்போ நம்ம அது கன்ஃபியூஷன் வரும். படிச்சிருந்தாலும் அது கரெக்டாக தெரியும் இல்லையா? ஸோ ராதாகாந்த் தேவ் சதியை எதிர்த்திருக்கார். சரியா? கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவினார். அந்த கோவிலில் திருவுருவச் சிலைகள் ஏதும் வைக்கப்படவில்லை, உருவ வழிபாடை தவிர்த்தார். சரியா? ராஜாராம் மோகன் ராய் கல்கத்தாவில் ஒரு கோவிலை வச்சார். ஆனால் அந்த கோவிலில் எந்த திருவுருவ சிலையும் வைக்கல. ஸோ ஒரு உருவ வழிபாட்டை தவிர்க்கிறார். சரியா? ஸோ ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய புத்தகங்கள் 1809 ஏகத்துவத்திற்கு ஓர் பரிசு. சரியா? 1809 ஏகத்துவத்திற்கு ஓர் பரிசு. 1820 இயேசுவின் கட்டளைகள். சரியா? அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கான வழி. சரியா? இதுக்கு இயர் நம்ம புத்தகத்தில் கொடுக்கப்படலை, அதனால் நம்ம கூகுளெலாம் போய் தேடி எதுவும் பார்க்க வேணாம். சரியா? நம்ம புத்தகத்தில் இருக்கிற தகவல் போதுமானதாகவே இருக்கும். சரியா? ஏகத்துவத்திற்கு ஒரு பரிசு, இயேசுவின் கட்டளைகள், அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கான வழி அப்படின்னு 3 புத்தகங்கள் எழுதியிருக்கார். சரியா? ஏகத்துவத்திற்கும் ஒரு பரிசு 1809, இயேசுவின் கட்டளைகள் 1820. சரியா? டிசம்பர் 4 1900
டிசம்பர் 4 1829 தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் பிரபு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றினார். சரியா? டிசம்பர் 4 1829 சதி ஒழிக்கப்படுது. சரியா? இதற்கு ராஜாராம் மோகன் ராய் அவருடைய பங்கு அளப்பரியது. ஓகேவா? அவரோட அண்ணி சதியின் காரணமாக உயிரிழந்திருப்பார். ஸோ அதை பார்த்ததுலேருந்து அவர் சதியை ஒழிக்கணுன்ற எண்ணம் அவருக்கு மேலோங்கி இருந்திருக்கும். சரியா? குழந்தை திருமணம், பலதார மனம் எல்லாத்தையுமே ராஜாராம் மோகன் ராய் எதிர்த்திருப்பார். சரியா? ஸோ மேலை நாட்டு கருத்துக்களால் கவரப்பட்டார். ராஜாராம் மோகன் ராய் மேலை நாட்டுக்கள் கருத்துக்களின் மூலமாக கவரப்படுவார். அதனால தான் இது எல்லாத்தையும் சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வரணும்னு விரும்புகிறார். குழந்தை திருமணம், பலதார மனம், விதவை மறுமணம் போன்ற பழக்கத்தை எதிர்த்தார். ஓகேவா? குழந்தை திருமணத்தையும் பலதார மனத்தையும் விதவை மறுமணத்தையும் எல்லாமே அவர் எதிர்த்தார். சரியா? சமூகத்தில் கீழ்த்தட்டு மக்களை ஈர்ப்பதில் இவருடைய இயக்கம் தோல்வியடையுது. சரியா? கீழ்த்தட்டு மக்களையும் சென்று சேரலை இவருடைய இயக்கம். ஓகேவா? மேல்தட்டு மக்களுடைய அது முடிந்து போகுது. ஸோ இது அவருடைய மைனஸாகவும் சொல்கிறாங்க. சரியா? கடைசியாக பரிஸ்டரில் 1833 மரணை. பரிஸ்டரில் 1833 இறந்துடுறார். சரியா? பரிஸ்டர் இங்கிலாந்தில் இருக்குது. இங்கிலாந்து போய் இங்கிலாந்துலேயே மறைஞ்சிறாரு 1833. ஓகேவா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ராஜாராம் மோகன் ராய், ஓகேவா, இவர் உலகிலேயே நவீன முறையில் முதலாக சமய ஒற்றுமை உணர்ச்சியினை உண்டாக்க பாடுபட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாராம் மோகன் ராய் யார் சொல்கிறது? அன்னி பெசன்ட் அம்மையார் சொல்கிறாங்க. சரியா? அன்னி பெசன்ட் என்ன சொல்கிறாங்க? உலகத்திலேயே ஒரு நவீன முறையில் முதல்ல சமய ஒற்றுமை உணர்ச்சியினை உண்டாக்க பாடுபட்டவர் யார்? நம்ம ராஜாராம் மோகன் ராய் தான் அப்படின்னு சொன்னது அன்னி பெசன்ட். சரியா? அன்னி பெசன்ட் நம்ம விரிவாக பின்னாடி பார்க்கலாம். சரியா? அன்னி பெசன்ட் நம்ம தமிழ்லையும் படிப்போம், ஐஎன்எம்லையும் படிப்போம். சரியா? சரியா? இன்றைக்கி ராஜாராம் மோகன் ராய் பார்த்துட்டோம். நாளைக்கு பிரம்ம சமாஜத்தை அடுத்து யார்கிட்ட போச்சு அப்படின்ற 2 பேர் முக்கியமான ஆள், அவங்கள பார்க்கலாம். ஓகேவா? தேவேந்திரநாத் தாகூரும் கேசவ சந்திரசனும். சரியா? நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.